ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறை மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இந்த படத்தோட ஹீரோ விக்ரம் பிரபு. இந்த கதை நடக்கிறது 2003. ஹீரோ வேலூரில் ஆர்ம் ரிசர்வில் ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறாரு. அவரோட வேலை என்னென்னா ஜெயிலில் இருக்க கைதிகளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் திரும்ப ஜெயிலுக்கே கூட்டிகிட்டு வர்றது தான். அப்படி ஒரு தடவை 8 கொலையை பண்ண கைதியை கூட்டிகிட்டு போகிறப்போ பஸ்ஸில் இருந்து அவர் ஒரு கேங்கை செட் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணுவார். போலீஸெல்லாம் அடித்து போட்டுட்டு ஹீரோக்கும் கூட வந்த போலீஸ்க்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். கைதி ஆல்மோஸ்ட் தப்பிச்சு ஆட்டோவில் ஏறியும் போவான். வேறு வழியே இல்லாமல் அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக ஹீரோ அவனை ஷூட் பண்ணியிருப்பார். அதனால் அந்த கைதி இறந்துருப்பான். அதுக்கு ஹீரோ மேலே இப்போ விசாரணை நடந்துகிட்ருக்கும். ஹீரோவுக்கு கல்யாணமாகி குழந்தையும் இருக்கும். இவரோட ஒய்ஃபும் போலீஸ் தான். ஹீரோக்கும் அவரோட சீனியர் ஆஃபீஸருக்கும் செட்டே ஆகாது. அப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அவசரமாக லீவ் தேவைப்படும். அப்போ அந்த லீவை ஹீரோ அவரோட சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு பதிலாக அவரோட ஃப்ரெண்டோட வேலையை ஹீரோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன வேலைன்னா அப்துல் அப்படிங்கிற ஒரு கைதியை வேலூர்லேருந்து சிவகங்கை வரைக்கும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வேலை தான். இவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு கொலைக்கு விசாரணை கைதியாக இருப்பான். ஹீரோ கூட இன்னும் 2 போலீஸும் வருவாங்க இந்த வேலைக்கு. இவங்க போகிறது பஸ்ஸில் தான். அப்துல் இவங்க யாரும் பார்க்காத டைமில் தப்பிச்சோட நிறைய தடவை ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் முடியாது. இவங்க போகிற பஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நைட்டில் நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ கூட வந்த போலீஸ்க்கும் அங்கே இருக்க ஒரு ஆளுக்கும் நடந்த சண்டையில் அப்துல் மட்டும் பஸ்ஸில் இருக்கப்போ அந்த பஸ் கிளம்பி போயிடும். ஹீரோவும் மற்ற 2 போலீஸும் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பஸ்ஸில் அந்த கைதி மட்டும் இல்லை, இவங்க கொண்டு வந்து அந்த துப்பாக்கியும் அதில் தான் இருக்கும். எப்படியோ ஹீரோ அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி பிடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த பஸ்ஸில் அப்துல் இருக்க மாட்டான். இவங்க கொண்டு வந்து அந்த துப்பாக்கியும் இருக்காது. கைதி தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கு ஹீரோ போவார். ஆனால் இவங்களுக்கு முன்னாடி அப்துல் அந்த ஸ்டேஷனுக்கு போயிருப்பான். பஸ் அந்த இடத்துலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் யாருமே பஸ்ஸில் ஏறலைங்கிறத அவன் கவனிச்சதாகவும் அதனால தான் பஸ்ஸை பாதியில் நிறுத்தி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததாகவும் அவன் சொல்வான். இப்போ மறுபடியும் இவங்க எல்லாரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க ஒரு லாரியில் ஏறி. அப்போ தான் ஹீரோ அப்துல் கிட்ட அவனோட கதையை கேட்பாரு. அப்துல் வளர்ந்தது ஒரு சின்ன கிராமத்தில் தான். அந்த கிராமத்தில் அவனோட அப்பா ஒரு குட்டி கடை வச்சுருந்துருப்பாரு. கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் இறந்த அப்புறம் அந்த கடையை அப்துல் தான் நடத்திட்டு வந்திருப்பான். அவனுக்குன்னு இப்போ இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். இவன் கூட சின்ன வயசுலேருந்து படித்த ஒரு பொண்ணை தான் இவன் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணோட அப்பாவை தான் இவன் கொலை பண்ணி இப்போ 5 வருஷமாக விசாரணை கைதியாக ஜெயிலையும் இருக்கான். இப்போ அவனுக்காக இருக்க ஒரே ஆள் இவன் லவ் பண்ணுற அந்த பொண்ணு தானும். அவனை பார்க்கறதுக்காக எப்பவுமே அவள் கோர்ட்டுக்கு வருவான்னு அவன் சொல்வான். நாளைக்கும் கோர்ட்டுக்கு அந்த பொண்ணு இவனை பார்க்க கண்டிப்பாக வரும்னு அவன் சொல்வான். ஆனால் அவனோட கதையை ஹீரோ நம்ப மாட்டார். அப்துல் சொல்கிற கதையெல்லாம் உண்மையா? எதுக்காக அவன் இந்த கொலையை பண்ணான்? அவன் இவ்வளோ நேரம் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனால் அந்த சான்ஸ் கிடச்சும் அவன் ஏன் தப்பிச்சு போகலை? இவன் இந்த கேஸில் இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்தானா இல்லையா? இவனும் அவன் லவரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.